ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பதிவு கல்வி உளவியல்ல நுண்ணறிவு அமைப்பு பற்றிய உளவியல் கோட்பாடுகள். அதாவது பீனே, ஸ்பியர்மன், டார்ண்டைக், தர்ஸ்டன். ஸோ இந்த 4 பேரும் ஒற்றை காரணி, இரட்டை காரணி, பல காரணி, குழு காரணி பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தெளிவாக இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்கு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குரூப்பில் இது வரைக்கும் நம்ம சென்ட் பண்ண அனைத்து வீடியோக்களும் இருக்குது. ஸோ நீங்கள் டெட்டில் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான எஃபெக்டை எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒற்றை காரணி கோட்பாடு. இப்போ ஒற்றை காரணி கோட்பாடு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனே. யாருங்க சொல்லியிருக்கா? பீனே. ஓகேங்களா? இப்போ ஒற்றை காரணி கோட்பாடு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனே. ஸோ இப்போ இதில் இந்த கொள்கைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, முடியரசு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். முடியரசு கொள்கை. முடியரசு கொள்கை அப்படின்னா தெரியும், மன்னராட்சி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒற்றை காரணி கோட்பாடை பொறுத்த வரைக்கும் பொது காரணின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பொது காரணி. அதாவது உங்களுக்கு பல திறமைகள் இருக்கும், அந்த பல திறமைகளை வெளிக்கொணர்றது ஒரே ஒரு காரணி தான், அதுதான் இந்த பொது காரணி. எவ்வளோ திறமைகளாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் நல்ல படம் வரையலாம், அடுத்தது நீங்கள் நல்லா பேசலாம், அடுத்து நல்லா பாடலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணி, அது வந்து பொது காரணி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா பீனே. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இப்போ ஒற்றை காரணி கோட்பாடை பொறுத்த வரைக்கும் அறிமுகப்படுத்தினது பீனே. இந்த கொள்கையை முடியரசு கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பொது காரணி. எத்தனை திறமைகள் இருந்தாலும் அது வெளிக்கொணர்றதுக்கு ஒரே ஒரு காரணி மட்டும்தான் முக்கியமாக இருக்கும். ஸோ அதுதான் பொது காரணி. இப்போ நீங்கள் நுண்ணறிவு ஈவு, இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐக்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு பொது காரணி இருந்தால் மட்டும் போதும். அதை கால்குலேட் பண்ணாலே நீங்கள் ஐக்யூவுக்கான மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது பீனே. அவ்வளோதான் ஒற்றை காரணி கோட்பாடு. ஸோ இந்த ஒற்றை காரணி கோட்பாடை பொறுத்த வரைக்கும் சில அதாவது இதனுடைய ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு நல்ல கணக்கு வரும், நான் நல்ல கணக்கு போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் எனக்கு என்ன மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறதி. நல்ல கணக்கு போடுவோம், ஆனால் அவங்க வந்து ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸ். அடுத்தது நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், அவங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்குவாங்க, ஆனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியாது, இணங்கி வாழ முடியாது. ஸோ அது வந்து மைனஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் சிறப்பாக இருந்தாலும் ஒரு இதில் மைனஸாக இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே இந்த பொது காரணி பயன்படாது அப்படின்னு சொல்லி இந்த ஒற்றை காரணி கோட்பாடுடைய ஃபீட்பேக்கை அவங்க எடுத்துக்கிட்டு அடுத்து ஸ்பியர்மேன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இரட்டை காரணி கோட்பாட்டை உருவாக்குறார். யாருங்க? இரட்டை காரணி கோட்பாட்டை உருவாக்குனது யாருங்க? கொஸ்டின் இந்த தடவை டைரெக்டாக தான் வரும். ஸோ அந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேர்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஒற்றை காரணினா பீனே, இரட்டை காரணினா ஸ்பியர்மேன். இந்த ஸ்பியர்மேன் வந்து என்ன பண்ணுறாருங்க, 1904 தான் இரட்டை காரணி கோட்பாட்டை உருவாக்குறார். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை காரணியில் சொன்னோம், இரட்டை காரணியில் இதோட ஒன்று சேர்த்து சொல்கிறோம். பொது காரணியும் இருக்குது, அதனுடைய சிறப்பு காரணியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை காரணினா பொது காரணி ஒன்று, சிறப்பு காரணி ஒன்று. இரட்டை காரணி கோட்பாட்டை உருவாக்குனது ஸ்பியர்மன் 1904. அதாவது ஒவ்வொரு செயலும் பொது காரணி, அச்செயலுக்குரிய குறிப்பிட்ட ஒரு சிறப்பு காரணி ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இப்போ பயாலஜியில் நல்லா படிப்பாங்க,
ஆனால் வந்து சோசியல் சயின்ஸில் என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அடுத்து மேக்ஸ் நல்லா போடுவாங்க, லாங்குவேஜ் பேப்பரில் ஈடுபாடு இருக்காது. ஸோ அப்போ ஒரு பொது காரணி ப்ளஸ் என்னதுங்க, பயாலஜியில் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஸ்பெஷல் காரணி. ஸோ அப்போ G1 ப்ளஸ் S1. ஸோ இந்த 2 காரணியும் செயல்படுறது தான் இரட்டை காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பொது காரணி ப்ளஸ் என்னதுங்க, கணித பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுப்பாங்க. ஸோ அப்போ இதற்கான இந்த கணித பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா அதனுடைய எஸ் சிறப்பு காரணியும் ப்ளஸ் அதனுடைய பொது காரணியும் தான் காரணம் அப்படின்னு வந்து இரட்டை காரணி கோட்பாட்டில் ஸ்பியர்மன் வந்து என்ன பண்ணுறாருங்க 1904 சொல்கிறாரு. இப்போ ஜி காரணி இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜியை வந்து பொது காரணின்னு சொல்கிறோம். எஸ் காரணிகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் காரணிகளை நாட்டங்கள், நாட்டம், ஆர்வம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இல்லைன்னா சிறப்பு காரணிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோதான் இரட்டை காரணி கோட்பாடை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடுத்தது மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனத்திறன்களை அளவிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. மனத்திறன்களை அளவிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. மனத்திறன் என்னதுங்க, சொல்லாற்றல், எண்ணாற்றல், அடுத்தது நினைவாற்றல், குவி சிந்தனை. சொல்லு, நினைவு, எண்ணு, குவி சிந்தனை. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஃபுல்லாக அளக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இரட்டை காரணி கோட்பாடு மைனஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது தார்ண்டைக்கு என்ன பண்ணுறாருங்க, தார்ண்டைக்கு வந்து பல காரணி கோட்பாட்டை உருவாக்குறார். மல்டி ஃபேக்டர் தியரி, தார்ண்டைக்குடைய பல காரணி கோட்பாடு. அப்போ பல காரணி கோட்பாடை யார் உருவாக்குறா, தார்ண்டைக். இந்த பல காரணி கோட்பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஆற்றல்கள் உள்ளடக்கியது தான். சிறு சிறு ஆற்றல்கள் ஒன்றிணைந்து தான் ஒரு செயலை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே வந்து ஒரே ஒரு ஆற்றலால் எதுவுமே உருவாக்க முடியாது. அதாவது ஒரே காரணியால் எந்த ஒரு திறனும் எந்த ஒரு நுண்ணறிவும் வெளிப்படவில்லை. சிறு சிறு ஆற்றல்களாக ஒன்றிணைந்து தான் ஒரு நுண்ணறிவு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும், அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் 4 பகுதிகளாக பிரிக்கிறார். எத்தனை பகுதிகளாக பிரிக்கிறாரு, 4 பகுதிகளாக பிரிக்கிறாரு. வாக்கியங்களை பூர்த்தி செய்தல், எண் கணக்குகளை ஆராய்ந்து அறிதல், சொற்களஞ்சியம், கட்டளைகளை நிறைவேற்றுதல். ஸோ இப்போ தார்ண்டைக் வந்து இந்த 4 பகுதிகளாக என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறாரு. ஸோ இந்த 4 பகுதிகள், இந்த 4 சோதனைகள் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், நுண்ணறிவை முழுமையாக அளவிடலாம். அதாவது அளவிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இருந்தாலும் இதற்குள்ள ஒரு தொடர்பை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், அளவிடலாம். நுண்ணறிவு ஈவை துல்லியமாக அளவிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பல காரணி கோட்பாடை யார் உருவாக்குனான்னா தார்ண்டைக் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரே ஒரு காரணியை வச்சு நம்மளால் நுண்ணறிவு ஈவை கணக்கிட முடியாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இவர் கணக்கிடுறதுக்கு ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட்டு, நுண்ணறிவு ஈவு. ஸோ இப்போ நுண்ணறிவு ஈவு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அவர் 4 வகையாக சோதனைகளை நடத்தணும். ஒன்று வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், எண் கணக்குகளை ஆராய்தல், சொற்களஞ்சியம், கட்டளைகளை நிறைவேற்றுதல். இந்த சோதனைகள்லாம் கொண்டுட்டு வந்து இதை வந்து ஒரு சாம்பிளாக எடுத்து அதற்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஒற்றுமையின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், நுண்ணறிவு ஈவை ஈஸியாக கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பல காரணி கோட்பாடு. அடுத்தது குழு காரணி கோட்பாடு, குரூப் ஃபேக்டர் தியரி. யார் உருவாக்குனா, குழு காரணி கோட்பாடு. தர்ஸ்டன், யாருங்க, தர்ஸ்டன். குரூப் ஃபேக்டர் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து காரணி பகுப்பு கோட்பாடுன்னு சொல்கிறோம். குழு காரணியை எப்படி சொல்கிறோம், காரணி பகுப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம்.
இல்லைன்னா அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணி பகுப்பு கோட்பாடுனா குழு காரணி கோட்பாடு, இல்ல அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு. நல்ல கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உளத்திறன் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம குழு காரணி கோட்பாடு தான் தர்ஸ்டன். இது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த பேரும் கொடுக்கலாம், இல்லை இந்த பேர் கொடுக்கலாம். 3 பேரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 பேர்ல எந்த பேர் வந்து இதை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? தர்ஸ்டன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, பல்லாயிரக்கணக்கான தனித்தனியான சிறப்பு திறன்கள் உள்ளடக்கியது தான் ஸ்பியர்மன் கருதுவது போன்ற ஒரு பொது காரணியை அடிப்படையாக கொண்டு பல்வேறு சிறப்பு காரணிகள் பெற்று திகழ்வதும் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இரட்டை காரணி கோட்பாடு மாதிரி பல சிறப்பு திறன்கள் கொண்ட ஒரு பொது காரணியை கொண்டு என்ன பண்ணுறதில்ல, நுண்ணறிவு ஈவு வந்து செயல்படலை. அடுத்து தர்ஸ்டன் ஆய்வுப்படி குறிப்பிட்ட உளத்திறன்கள் தங்களுக்கிடையே ஒரு அடிப்படை அம்சத்தை பொதுவாக கொண்டு இயங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது தர்ஸ்டன் என்ன சொல்றாரு, பல சிறப்பு காரணிகளுக்கு பொதுவா ஒரு காரணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து ஒரு மேடை பேச்சு, கவிதை புனைதல், நாவலாசிரியர் பணி, தமிழ் பேராசிரியர் பணி, பத்திரிகையாளர் பணி போன்ற எல்லாமே என்னது, இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணி என்னதுங்க, சொல்லாற்றல் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வங்கி பணியாளர், பஸ் நடத்துனர், பெட்ரோல் நிலைய காசாளர், கணித பேராசிரியர், நிறுவன கணக்காளர், தணிக்கையாளர். ஸோ இவங்களுடைய இது எல்லாத்தையும் பாருங்க. இப்போ வங்கி காசாளர், கணித பேராசிரியர், தணிக்கையாளர், பெட்ரோல் பங்க்கில் நிலை காசாளர். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட பண்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிதம். ஓகேங்களா, கணக்கும் போடுறது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பேச்சு திறன், அப்போ சொல்லாற்றல் திறன் பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு 9 சோதனைகளை அவர் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பல காரணி கோட்பாடில் தார்ண்டைக்கு வந்து 4 சோதனை சொன்னார். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 9 சோதனைகள் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ குழு காரணின்றது என்னன்னா 9 குழு காரணிகளை அவர் சொல்கிறார். மொத்தம் எத்தனை குழு காரணிகளை சொல்கிறாரு? 9 குழு காரணிகளை சொல்கிறாரு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட ஆற்றல், புலன்காட்சி திறன், எண்ணாற்றல், சொல்லாற்றல், நினைவாற்றல், ஆராய்ந்தறிதல், சொல்வேகத்திறன். அது கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுப்பாய்வு, பகுப்பாய்வு. ஒரு பிரச்சனையை பல பிரச்சனைகளை ஒன்றிணைத்து தொகுத்து அதிலிருந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றது. அடுத்தது பொதுவாக ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனைகள் மூலம் என்னென்ன தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி பகுத்து ஆராயிறது. ஸோ அப்போ இந்த தொகுப்பாய்வு, பகுப்பாய்வு இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 9 இது. அப்போ குழு காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 குழு காரணி இருக்குது. அதுவே பல காரணி அப்படின்னா மொத்தம் 4 இருக்குது. இரட்டை காரணி அப்படின்னா நமக்கு தெரியும், ஜென்ரலு, ஸ்பெஷல், பொது, சிறப்பு. ஒரு ஒற்றை காரணி அப்படின்னா பொது காரணி மட்டும்தான், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கில்போர்டோடைய நுண்ணறிவு கட்டமைப்பு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.